ஹாய் மக்களே! நான் தான் லினி. இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்டென்ட் எத பத்தினா, கன்னியாகுமரி ஸ்கூல்ஸையும், சென்னை ஸ்கூல்ஸையும் பத்தின ஒரு சின்ன கம்பேரிசன் தான். இது முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட அனுபவத்த பேஸ் பண்ண கண்டென்ட் தான். இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். முதல் ஒப்பீடு கல்வி கட்டணம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். 2013ல எங்க பையன ஸ்கூல்ல சேர்த்ததுலருந்து 2022 வரைக்கும் சென்னையில தான் ஸ்கூல் ஃபீஸ் அதிகமா இருக்கு. நம்ம ஊர்ல கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா லாஸ்ட் 1 இயர் ஊர்ல சேர்த்து எங்க பசங்கள படிக்க வைக்கும்போது தான் தெரிஞ்சது. நம்ம ஊரும் சென்னைக்கும் ஈக்குவலா தான் இருக்கு. சென்னைய விட வெறும் ரூ. 10,000 தான் ஸ்கூல் ஃபீஸ் கம்மியா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா சென்னை பக்கத்துல வந்துரும் நம்ம ஊர் ஸ்கூல் ஃபீஸ். சென்னை அப்படியே ராக்கெட் வேகத்துல மேல போயிரும் ஸ்கூல் Oh ஃபீஸ். my God. 2வது ஒப்பீடு ஒழுக்கம், டிசிப்ளின். நம்ம ஊர்ல இப்ப வரைக்கும் பசங்கள ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க. தப்பு பண்ணா அடிக்கிறாங்க. படிக்கலைன்னா படிக்க வைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி இருக்கோ எல்லாத்தையும் எடுக்குறாங்க. அதனாலேயே பசங்களுக்கு டீச்சர்ஸ் மேல ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் அவங்களுக்கு டிசிப்ளின குடுக்குதுன்னு நான் பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா சென்னையில டீச்சர்ஸ் பசங்கள பெருசா கண்டுக்க மாட்டாங்க. "நீ படிச்சா படி, படிக்கலைன்னா உன் லைஃப் தான் போகும்ன்னு" அவங்க முன்னாடியே டைரக்ட்டா சொல்லிட்டு போயிருவாங்க. ஏதாவது தப்பு பண்ணா கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கு கால் வரும். அதோட அந்த விஷயம் முடிஞ்சிருமே தவிர, மேற்கொண்டு அந்த தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற யோசனை கூட குழந்தைங்களுக்கு வராத அளவுக்கு அந்த டாபிக்க மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு போயிருவாங்க. 3வது ஒப்பீடு படிப்பு, ஸ்டடீஸ். நம்ம ஊர்ல குழந்தைங்க படிக்கலைன்னா இம்புஷன் எழுத வச்சாவது படிக்க வச்சுருவாங்க. இல்லையா அடி அடின்னு அடிச்சு வெளுத்தாவது அந்த குழந்தைய படிக்க வச்சுருவாங்க. ஆனா சென்னையில லெசன் மட்டும் தான் ஸ்கூல்ல எடுப்பாங்க. மத்தபடி அந்த லெசனுக்கான கிளாஸ் கூட பிடிஎஃப்பா பேரண்ட்ஸோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் வரும். பேரண்ட்ஸ் உட்கார வச்சு அந்த லெசனுக்கு நோட்ஸ எழுத வச்சு அதுக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் எடுத்து அந்த குழந்தைங்கள படிக்க வச்சு அனுப்புற மொத்த வேலையும் பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்கும். எக்ஸாம் எழுதும்போதும் சரி, எழுதினதுக்கு அப்புறம் சரி, மார்க் கரெக்ஷனோட டீச்சர்ஸோட வேலை முடிஞ்சிருமே தவிர, அந்த கொஸ்டின் என்ன எழுதியிருக்காங்க, என்ன ஆன்சர் எழுதியிருக்காங்கிறது வரைக்கும் ரெஃபர் பண்றது பேரண்ட்ஸோட வேலையா தான் இருக்குமே தவிர, டீச்சர்ஸ் அத பத்தி எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. லெசன் எடுத்த உடனே அவங்க கடமை முடிஞ்சிரும். படிக்கிறதும் படிக்காததும் அந்த குழந்தையோட விருப்பம். 4வது ஒப்பீடு ஸ்டைலிங், அழகுபடுத்துறது. என்னங்க ஸ்கூலுக்கும் ஸ்டைலுக்கும் என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க? இருக்கு. நம்ம ஊர்ல ஸ்கூல் பசங்க அவங்க யூனிஃபார்ம்ல எந்த ஸ்டைலான விஷயத்தையும் காட்ட மாட்டாங்க. மோஸ்ட்லி எல்லா பசங்களோட யூனிஃபார்மும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா சென்னையில அப்படி கிடையாது. யூனிஃபார்ம்ல டிஃபரெண்ட் மாடல்ல நீங்க ஸ்டைலா பார்க்க முடியும். அவங்கவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாரி, அவங்கவங்களுக்கு செட் ஆகுற மாரி தான் தச்சு போடுவாங்களே தவிர, எல்லாரோட யூனிஃபார்ம் ஒரே மாதிரியான ஸ்டைலிங்ல இருக்காது. அண்ட் முக்கியமா கேர்ல்ஸோட ஹேர் ஸ்டைல். நம்ம ஊர்ல கேர்ல்ஸ் வந்து ரெட்டை ஜடை பின்னி, முடிய மடிச்சு கட்டி அப்படிதான் பார்ப்போம். சில ஸ்கூல்ல வந்து போனிடெயில் போட்டிருப்பாங்க. ஒரே மாரி பேண்ட் போட்டு விட்டுருப்பாங்க. அந்த மாரி ஸ்கூல நான் ஊர்ல பார்த்துருக்கேன். ஆனா, இங்க மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லயுமே கேர்ல்ஸ் வந்து ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் தான் வருவாங்க. நான் இப்ப இருக்கிறேன். இந்த மாரி ஹேர் ஸ்டைல் தான் இருப்பாங்க. யாரையுமே ஒற்றுமையா பார்க்க முடியாது. எந்த கேர்ல்ஸோட ஹேர் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்காது. பசங்க பசங்க மீச, தாடி இதோட தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம்னா, சார் யாரு? 12த் படிக்கிற பசங்க யாருன்னு தெரியாது. ஆனா நம்ம ஊர்ல மீசையோடயோ, தாடியோடயோ ஸ்கூலுக்கு வந்தா அடிச்சு வீட்டுக்கு அனுப்பி, ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்ற பிரின்சிபல் தான் இருப்பாங்க. இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ ஸ்டைலிங்கிறது சென்னையில அதிகமாவே ஸ்கூல் பசங்கள்ட்ட இருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தா, நம்ம ஒரு ஸ்கூல் தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு தெரிஞ்சுது. ஆனா, படிக்கிற பசங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்க. அது இடத்தையோ, ஸ்கூலையோ பொறுத்து வராது. அப்படித்தானே மக்களே! இன்னைக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் மக்களே!